ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். தூங்கும்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தலையணை கீழே வச்சு படுங்க. அப்புறம் நீங்கள் நடப்பதை நீங்களே கண்கூடாக பாருங்க. நாம் தலைக்கு வைத்து படுக்கும் தலையணை என்பது நமக்கு சுகமான தூக்கத்தை தருவதற்கு மட்டுமல்லாமல் அது வெற்றி, அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. நமக்கு ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை நம்முடைய வீட்டில் இருக்கும் ஒரு சில எளிய பொருட்களை கொண்டே சரி செய்ய முடியுங்க. இவற்றை சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை நம்ம காண முடியும். நிம்மதியான தூக்கம் வர வேண்டும் என்பதற்காக தினமும் இரவில் நாம் தூங்க செல்வதற்கு முன் எத்தனையோ விஷயங்களை செய்துவிட்டு தூங்குறோம். அப்படி சில குறிப்பிட்ட பொருட்களை நம்முடைய தலையணை கீழே வைத்து தூங்குவதால் நமக்கு அதிர்ஷ்டம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் தேடி வர வாய்ப்புள்ளதுங்க. எந்த பொருளை தலையணைக்கு கீழே வைத்து படுத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க. மனிதர்களோட வாழ்வில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தற்காலிகமாக இருக்கும் தீர்வு என்றால் அது தூக்கம்தாங்க. தோல்வி, கவலை, பயம், குழப்பம் உள்ளிட்ட பலவிதமான மன போராட்டங்களுக்கும் சரி, உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் தற்காலிக தீர்வாக அமைவது தூக்கம். ஆனால் இந்த தூக்கத்தின் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு காண முடியும் என்றால் உங்களால் நம்ப முடியுதாங்க? உண்மைதாங்க. நம்முடைய இந்து மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட பொருட்களை இரவு தூங்கும்போது நம்முடைய தலையணை கீழே வைத்து படுப்பதால் பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுவதாக சொல்லப்படுதுங்க. அப்படி தலையணைக்கு கீழே என்னென்ன பொருட்களை வச்சு தூங்கணும் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. முதலாவதாக மயிலிறகு. மயிலிறகுகள் சிலவற்றை தலையணை கீழே வைத்து தினமும் படுத்து தூங்குவதால் செல்வம், அதிர்ஷ்டம் ஆகியன ஈர்க்கப்படுவதாக நம்பப்படுதுங்க. மயிலிறகு என்பது தெய்வீக தன்மை கொண்டது என்பதால் நேர்மறையான விஷயங்களை அதிக ஈர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. இதை எப்போதுமே நமக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதுங்க. அடுத்ததாக சில்லறை காசுகள். சில்லறை காசுகளை தலையணைக்கடியில் வைத்து தூங்குவதால் இரவில் நல்ல உறக்கம் வருவதுடன் செல்வத்தை ஈர்க்குங்க. இதனால பணம் உங்களை தேடி ஏதாவது ஒரு வழியில் வந்து கொண்டே இருக்குங்க. அடுத்தது பூண்டு. இரவில் பேய் படம் பார்த்துவிட்டு தனியாக தூங்க பயப்படுபவர்கள், பேய் கனவால் அடிக்கடி பாதிக்கப்படுபவர்கள், தீய சக்தியால் பாதிக்கப்படாமல் இருக்க இரவில் தலையணை கீழே பூண்டு சிலவற்றை வைத்து படுக்கலாங்க. அடுத்ததாக மூலிகை பொருட்கள். ஏலக்காய், பட்டை, ஜாதிக்காய், அன்னாசி பூ ஆகிய பொருட்களை தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ சேர்த்து ஒரு சிறிய முடிச்சாக கட்டி தலையணை கீழே வைத்து படுப்பதால் பண பிரச்சனைகள், பணம் வருவதில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்குங்க. இவற்றோடு மஞ்சள், கிராம்பு ஆகியவற்றையும் ஒரு முடிச்சாக கட்டி தலையணை கீழே வைத்து 21 நாட்கள் படுத்தோம் அப்படின்னா நீங்கள் நினைப்பது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது நிறைவேறிய பிறகு மீண்டும் புதிதாக இந்த பொருட்களை வைத்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக ஹனுமன் சாலிசா. ஹனுமன் சந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஹனுமன் சாலிசா. இந்த புத்தகம் அல்லது இந்த மந்திரம் எழுதப்பட்ட காகிதத்தை தலையணை கீழே வைத்து தூங்குவதால் பயம் நீங்கும். கெட்ட கனவுகளில் இருந்து விடுபட முடியுங்க. தைரியம் பிறக்கும். இரவில் நிம்மதியான தூக்கமும் மனதில் நல்ல எண்ணங்களும் ஏற்படுங்க. அடுத்தது கத்தி. அடிக்கடி கெட்ட கனவுகள் ஆகியவற்றால் மன நிம்மதி இழந்து நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள் தங்களோட தலையணை கீழே கத்தியை வைத்து படுக்கலாங்க. அடுத்ததாக ரோஸ் வாட்டர்ஸ். ரோஸ் வாட்டர்ஸ் கிறிஸ்டல் கற்களை தலையணை கீழே வைத்து தூங்குவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அன்பு, உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஆகியவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. இது முகவசியத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என்பதால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் மீது தானாகவே அன்பும் ஈர்ப்பும் ஏற்படுங்க. கடைசியாக பெருஞ்சீரகம். இரவு தூங்க செல்வதற்கு முன் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் பெருஞ்சீரகத்தை சிறிதளவு எடுத்து தலையணை கீழே வைத்து படுங்க. ஜாதகத்தில் ராகு தோஷம் இருப்பவர்களும் ராகுவால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்களும் இதை செய்யலாங்க. இது ராகு தோஷத்திலிருந்து விடுபட நல்ல பரிகாரமாக இருக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.